மனிதனுடைய தரத்தை நிர்ணயிக்கின்றது. எனவே எப்படி உடல்நலம் முக்கியமோ அதுபோல மனநலமும் முக்கியம். உடலில் வருகின்ற பெரு நோய்களுக்கு கூட மனம் முக்கிய காரணமாக இருக்கிறது என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் என்று நாம் சொல்வதை தவிர சைக்கோசிஸ், சைக்காட்ரிக் டிசார்டர்ஸே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ல ஆரம்பிச்சு ஸ்கிசோஃப்ரெனியா வர there are so many psychiatric illness that we confront in daily practice as a traditional physician. நம்ம கூட வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு மனச ரோகான சைக்காலஜிக்கல் இல்னஸ் பத்தி ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிற என் பேர்ல பாதி வச்சிருக்கிற டாக்டர் ஸ்ரீமன் நாராயணன். இஸ் அசோசியேட் ப்ரொஃபசர் இன் காய சிகிச்சா. காய சிகிச்சா அப்படிங்கிறது வந்து நம்ம இன்டர்னல் மெடிசன் சொல்றோமே அதுக்கு ஈக்குவலண்ட். ஜெயேந்திர சரஸ்வதி காலேஜ்ல ஸ்ரீ சந்திரசேகர் சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயோட அஃபிலியேட்டா இருக்கிற இந்த காலேஜ்ல வந்து அவர் ஒர்க் பண்றாரு. இஸ் அ யங் பர்சன் பட் a very dynamic teacher, and his name was first referred to me by one of his oldest student who is 65 years old, now Dr. Sheila Ranichumkar. அவங்கள்ட்ட வந்து நான் இந்த மாதிரி பாடி மைண்ட் லைஃப் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஜான்வரியில் நடத்தும் போது டிபேட்டன் மெடிசனோட சேர்ந்து நடத்தும் போது ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கு ஒருத்தரை கேட்டிருந்தேன். அதை ஆயுர்வேதாக்கு யாரை இன்வைட் பண்ணலான்னு சொல்லும் போது she referred his name. That's why I came in contact with him and we've been interacting for the past 6 months. But he's been doing a human service of promoting psychological counseling to people suffering from COVID or the fear of COVID. இவங்களுக்குலாம் வந்து அவர் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் மாதிரி கிளினிக்கை மூடிட்டு போகாம டெலிகன்சல்டேஷன் தவிர பர்சனலாவும் வரவங்களுக்கு ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம் கொடுத்து இந்த சிச்சுவேஷனே அவர் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ with this background, I invite Dr. Sriman Narayan to deliver his lecture. Over to you, Dr. Sriman Narayan. Vanakkam. Myself, Dr. Sriman Narayan, working as assistant professor in Jayendra Saraswati Ayurveda College, Chennai. So, at the outset, let me thank Dr. Tirunarayan sir for giving me this opportunity. So, the topic today, what I'm going to talk. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக். அது ஓஷன் மாதிரி. அது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன்ல இதை அடக்க முடியாது. ஸோ there is lots of things which we can interact here. இது வந்து mostly it is like an information providing session இது. ஸோ நான் பிரசன்டேஷன் எடுத்துட்டு போறேன், but you can come up with lots of doubts which I'll be able to clarify about the role of psychiatry in traditional medicine. இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் சொல்லும் போது I'll be talking more of Ayurveda and yoga and other Indian system of medicines பத்தியும் நான் பேசுவேன். பட் இன்னைக்கு என்னோட பிரசன்டேஷன் வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷன்றதால நான் ஆயுர்வேதத்துல எங்கெல்லாம் வந்து மனநலத்தை பத்தி சொல்லியிருக்கோம் அதை வந்து நான் கிளியர் பண்ண விரும்புறேன். ஆயுர்வேதம் மனநலம் சொல்லும் போது இது 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு, சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரி. மனோவிஞ்ஞானம் சொல்றது வந்து சைக்காலஜியை சொல்றது, மானச ரோகம் சொல்றது வந்து சைக்காட்ரி குறிப்பிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. நான் ஃபார்மகாலஜிக்கலா வந்து சைக்காலஜியை வந்து மென்ஷன் பண்றாங்க, which is mainly for treating behavioral disorders. and psychiatry சொல்லும் போது all your psychiatric illnesses அது அசோசியேட் ஆயிருக்க illnesses வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது தான் வந்து மானச ரோகம். இதுல வந்து 84.5% ஜனங்க வந்து they consulted the traditional healing practitioners, followed by in Jaipur there were almost 43.5% population which they consulted the traditional healing practitioners in the beginning. And one more place in Tamil Nadu, South India, almost 44.9% had consulted traditional healing practitioners. இது என்ன ரீசன்றது பார்த்தோம்னா பொதுவா மனநலம் இல்ல மன நோயின்னு சொல்லும் போது ஒரு 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 கைண்ட் ஆஃப் தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாகுது. ஒரு திஸ் இஸ் கன்சிடர் டு பி a taboo in the society. எனக்கு வந்து ஒரு மனநலம் ஒரு மன நோய் இருக்குன்னு சொல்லதே வந்து வெளியே சொல்லிக்கிறது வந்து ஒரு பிரச்சனையா போயிடும்.
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா they don't go to the primary physicians or the psychiatrists, they go to the alternate physicians for seeking help. அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லது என்னன்னா கரெக்டான ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அவர் அந்த நோயை கண்டுபிடிச்சு அதுக்கான மருத்துவத்தை செய்யும் போது அது காம்ப்ளிகேட் ஆகாம இருக்கும். அதுவே குவாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் மாட்டும் போது they complicate by the time they go and consult the psychiatrist, by the time the disease will be in full blown condition which will be very difficult to treat for the psychiatrist. So statistics என்ன சொல்லுதுன்னா ஒரு ஐடியல் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன நம்மளோட கண்ட்ரில பார்த்தோம்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்க்கு வந்து 8,000 to 10,000 பேஷண்ட்ஸ், இதுதான் ரேஷியோ. ஸோ psychiatrist can one psychiatrist is allotted for 8,000 to 10,000 people in our country. But at present நம்ம பார்த்தோம்னா we are in a very pathetic situation. That is, one psychiatrist is seeing almost 2 lakh psychological or psychiatric patients. So this is the demand what we are having at present. So ideal psychiatrist ஒரு மனநல மருத்துவர் சொல்லும்போது என்னெல்லாம் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொன்னோம்னா he should be sympathetic. sympatheticன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஐயோ பாவம்னு சொல்லாம அந்த ஒரு மன நோயாளியுடைய தன்மை அறிஞ்சு அவங்களுடைய சைட்ல நின்று அவங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, இதுதான் வந்து எம்பத்தைஸ்ன்னு சொல்றது. சிம்பத்தைஸ்ன்னு சொல்றது வந்து நம்ம பாவம் பார்க்கறது. எப்பவுமே வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டா வந்து நம்ம மற்றவங்களுக்கு பாவம் பார்க்க கூடாது. அவங்களுடைய நிலைமை என்னன்றது நம்ம அவங்களுடைய தன்மையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து எம்பத்தைஸ். கைண்டா இருக்கணும். எப்பவுமே வந்து ஒரு மனநோயாளியை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம விடக்கூடாது. மென்டல் பேஷண்ட், அப்புறம் வந்து நீ ஒரு பைத்தியம், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அண்ட் ஆல்வேஸ் he should be concerned with the cure of the patients. அந்த நோயாளியுடைய வியாதியை வந்து குணப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் மாத்திரம் மேலோங்கி இருக்கணும். அப்புறம் டிட்டாச்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம அட்டாச்சா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம டிட்டாச்சாவும் இருக்கணும். இல்லைன்னா அந்த மனநோய் வந்து நமக்கு வந்து வரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது நம்ம ஷேர்டு சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மனநோயாளியோட நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கேட்டு நம்ம என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த பிரச்சனையில நம்ம மூழ்கி நமக்கு அந்த வியாதி இருக்க மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம். இப்போ சைக்காட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து மெடிக்கல் சிஸ்டமா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல பார்க்கும்போது anthroposophically extended medicines, that is related to psychology, ayurveda, siddha, homeopathy, naturopathic medicine, tibetan medicines, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா whole medical system சொல்றாங்க. whole medical system சொல்லும்போது it encompasses all the components of medicine. mind body interventions related therapies கொஞ்சம் இருக்கு, like art therapy, biofeedback, dance therapy, meditation, past life regression, prayer and counseling, psychotherapies, music therapy, yoga exercises, traditional Chinese medicine. இது எல்லாமே பாத்தீங்கன்னா this is related to both interventions for the mind and also for the body. biologically based practices நிறைய சொல்லி இருக்காங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா dietary supplements, ஒரு சில herbal products வந்து மெயினா மென்ஷன் பண்றாங்க. if you see the western population, they use this St. John's wort, which is called as Hypericum perforatum, which is a widely used over the counter herb for most of the psychiatric illness, mainly for depression வந்து இது ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க இந்த St. John's wort இந்த plant. and ginseng root நமக்கு நல்லாவே தெரியும். this is called as ashwagandha நம்ம சொல்லுவோம், Withania somnifera. this is also useful in treating lots of psychiatric disorders. it has got a wide spectrum of usage in psychiatry. அதே மாதிரி garlic supplements அதிகமா யூஸ் பண்றோம். பெப்பர்னு சொல்லும்போது பைப்பர் லாங்கம். பைப்பர் ஒரு ஸ்டடி இருக்கு, பைப்பர் லாங்கம், அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட் பைப்பரின்ற ஒரு கான்ஸ்டியூயன்ட், அது இமிப்ரமைன்ற ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்கோட நம்ம இது கோரிலேட் பண்றோம். ஸோ இந்த பெப்பர் ட்ரக்கை வந்து நம்ம எந்த ட்ரக்ல ஆட் பண்ணாலும் அந்த ட்ரக்கோடைய ப்ராப்பர்ட்டி என்ஹான்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இட் வில் பி ஒர்க்கிங் as a good ஆன்டி டிப்ரெசன்ட். இந்த பெப்பர்ல இருக்க அந்த active constituent வச்சே ஒரு particular pharmacy is they're preparing a medicine which is used for depression. and also usage of supplements and nutritional supplements and also mega vitamins, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it's considered as a biologically based practices.
Next, you have this manipulative and body-based techniques, which involves more of pressure kind of things. Acupuncture and acupressure. Then we have this massage therapy, then reflexology, therapeutic touch, Reiki in சொல்லக்கூடிய இந்த treatments எல்லாமே வந்து it deals with the human touch. Energy medicine நம்ம சொல்லும்போது we are using some kind of a magnetic force to bring in the stimulation. அதுல மெயினா பாத்தீங்கன்னா you have the zone therapy, electromagnetic field therapy, electro acupuncture, blue light treatment and artificial treatments idellame it is encompassed under the energy medicine. Next, coming to Ayurveda. So Ayurveda talks about the union of all the four components, that is body, sense organs, mind and the soul. Only if these four components are in union, then it is considered to be a life or you. And what is meant by arogya? Arogyam na enna? Health. What is health as defined in Ayurveda? Samadoshaha samagnischa samadatu samamala kriyaha prasanna atma indriya manaha swastha iti abhidiyate. இத வந்து சுஷ்ருதர் சொல்றாரு. யார் ஒருவன் நல்ல மனநிலையோடு இருக்கிறவன், யார் ஒரு ஸ்வஸ்தன்றது வந்து ஸ்வஸ்தம் சொல்லும்போது ஒரு நல்ல பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் உடைய ஒரு மனுஷனை தான், ஒரு புருஷனை தான் நம்ம வந்து இங்க ஸ்வஸ்தன் சொல்றோம். That is nothing but equilibrium of dosha, dhatu and malas, and it also encompasses the spiritual, emotional and psychological well-being. So when we are talking about only the physical plane, even the mental plane is also very, very important, which encompasses the spiritual well-being. Spiritual well-being சொல்லும்போது அந்த ஆத்ம விஸ்வாசம், ஒரு ஆஸ்திகனா, ஒரு இறை அருள் உள்ள ஒரு மனிதனா இருக்கும்போது, அதுல நல்ல ஈடுபாடு இருக்கும்போது எந்த ஒரு நோயும் மனநோயும் தாக்காது. அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து மனநோய் தாக்காது. எமோஷனல் வெல்பீயிங் சொல்லும்போது how the person is able to adjust with the psychological stresses and also with the social environment, how he is able to adjust with the surrounding and how he is able to cope up. And the coping skills and the situation அறிஞ்சு அந்த எமோஷன்ஸை வந்து ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் வந்து எமோஷனல் வெல்பீயிங் நம்ம சொல்றோம். சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் சொல்லும்போது it encompasses all the occupational, familial, social functioning. இதை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், how we have to maintain this kind of positive ஹெல்த்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் டயட், ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் அப்ரோச். அனாலிட்டிக்கல் அப்ரோச்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம வந்து அணுகணும். டிவைட் ஆஃப் சென்சரி அட்டாச்மெண்ட். சென்சரி அட்டாச்மெண்ட் சொல்லும்போது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உடம்புன்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு விதமான சரீரத்தை நம்ம சொல்றோம். உடம்பு வந்து நம்ம சரீரம் சொல்லும்போது சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் ரெண்டு வகையை நம்ம வகைப்படுத்துறோம். ஸ்தூல சரீரம் சொல்லும்போது நம்மளுடைய பிசிக்கல் பாடி. சூக்ஷ்ம சரீரம் சொல்லும்போது அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சரீரமானது. அந்த சரீரமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு தன்மையுடையது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல் ஃப்ரம் ஒன் பாடி டு தி another. நம்மளோட ஜென்மம் பார்த்தோம்னா இந்த ஜென்மத்துல வந்து நம்ம ஒரு மனிதனா பிறந்திருக்கோம். கடந்த ஜென்மத்துல நம்ம எப்படி வேணா எந்த ஒரு மனுஷனா பிறந்திருக்கலாம், ஒரு மிருகமா பிறந்திருக்கலாம், இல்ல வந்து ஏதோ ஒரு லிவிங் பீயிங்கா நம்ம பிறந்திருக்கலாம். அதை வந்து நம்ம இந்த ஜென்மத்துல வந்து நம்ம இந்த ஒரு உடலை வந்து நம்ம ஏத்துட்டு இருக்கோம். சோ இந்த இந்திரியங்கள் சொல்லக்கூடிய சென்சரி ஃபேக்கல்டிஸ், அதோட இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு மோகம். சென்சரி அட்டாச்மெண்ட்ஸ், if we are going to talk about sensory attachment, it is about the excessive non-usage and improper usage of the sensory faculties. Okay. And also the person should be always calm and composed, truthful, forgiving, and very important thing is obedient and respect towards elders and teachers. So இது எல்லாமே யார் ஒருத்தர் பண்றாங்களோ he will be having a positive mindset or a positive mental health. So what is a mental health? It is defined as the state of well-being in which an individual realizes his or her own abilities, can cope up with the normal stresses of life, can work productively and is able to make a contribution to his or her community. நம்ம ஹெல்த்னு சொல்லும்போது நம்ம மற்றவங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கணும், நமக்கு உபயோகமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும்,
and we should contribute to the uplift of the society. இப்போ law என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். Revised Mental Health Act. Mental Health Act in இந்தியால நம்ம சொல்லும்போது 1987 அதுதான் வந்து ரிவைஸ்ட், அதான் மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு சொல்றோம். இப்போ வந்து ரீசெண்டா 2017ல வந்து மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லும்போது ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் which includes Ayurveda, Yoga and Naturopathy, Unani, Siddha and Homeopathy establishments are called as the mental health establishment. So இது வந்து ஒரு கிளாஸா வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசெட்ல. அடுத்து பார்த்தோன்னா who is a mental health professional, இதை வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. a psychiatrist. Second point, a professional registered with a concerned state authority under section 55. And third, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்க்க வேண்டிய விஷயம், a professional having a postgraduate degree in Ayurveda, in Manovigyanam eva Manasaroga, or a postgraduate degree in Homeopathy, in Psychiatry, a postgraduate degree in Unani, in Molajit, or a postgraduate in degree in Siddha, in சிறப்பு மருத்துவம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் சொல்றோம் நம்ம. ஸோ ஆயுர்வேதத்துல வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம மாடர்ன் மெடிசன் மாதிரியே ஒரு 8 பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா காய சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது இன்டர்னல் மெடிசன், இது வந்து ஜெனரல் பொது மருத்துவம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரக சிகிச்சை ஆர் பூத வித்யான்னு சொல்றாங்க. பூத வித்யான்னு சொல்லும் போது இந்த பாராசைக்காலஜி, அந்த கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயங்கள்னால ஒரு மனநோய் வருதுன்னா அதுக்கான தீர்வுகள், இதை பத்தி பேசுறதுதான் வந்து பூத வித்யை. கிரக சிகிச்சைன்னு சொல்லும் போது நம்மளுடைய கோள்கள், நம்ம திருமந்திரத்துல சொல்றோம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கோள்களுடைய மாறுபாடுகள், கோள்கள் நடக்கிற ஒரு விஷயங்கள், அது நம்மளுடைய இந்த மானிடர்களை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. யாருக்கு இந்த தன்மை அதிகமா இருக்குன்னா இந்த சந்திர புத்தின்னு சொல்லுவாங்க. சந்திரன் வந்து இந்த சித்தத்துக்கு வந்து நம்ம கோரிலேட் பண்றோம். that which controls the mind is by the moon, the planet moon, and any problem which is happening in the cosmos or the external universe also affects the microcosm or the human being. So அடுத்த பிரான்ச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஷாலாக்கியம், ஷல்யம், அகதம், ஜரசிகிட்சா அண்ட் விருஷசிகிட்சான்னு சொல்றோம். இதுல வந்து இந்த 8 பிரான்ச்சஸ்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது சைக்காட்ரி அண்ட் சைக்காலஜி. சைக்கோ அனாலிசிஸ் இன் ஆயுர்வேதா. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 3 தோஷங்கள் இருக்கு. தோஷம் சொல்லும் போது சத்துவத்தை நம்ம தோஷம் சொல்ல மாட்டோம், அது வந்து ஒரு உண்மையான ஒரு தன்மை, ஆர் இட் இஸ் தி என்லைட்டன்ட் ஆர் தி ட்ரூ நாலேஜ். ரஜஸ் அண்ட் தமஸ் தான் வந்து நம்ம தோஷங்களா கன்சிடர் பண்றோம். இந்த ரஜஸ் அண்ட் தமஸோடைய சேர்க்கையில தான் வந்து மனநோய்கள் அதிகமா வருது. சத்துவம் சொல்லும் போது என்லைட்மெண்ட் ஆர் நாலேஜ், ரஜஸ் சொல்லும் போது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் இனிசியேஷன் ஆர் டிரைவ்னு நம்ம சொல்றோம். ஒரு உந்துதல் ஆர் ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு சிந்தனையை வர வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ரஜஸ் கிட்ட இருக்கு. தமஸ்ன்னு சொல்லும் போது மோகம் ஆர் இக்னரன்ஸ் ஆர் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இனர்ஷியானா ஒரு செயலும் செய்யாம ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு செயல் இருக்கிறது, அந்த தன்மையை தான் வந்து நம்ம தமஸ்ன்னு சொல்லுவோம், தாமசீகம் சொல்றோம். அடுத்து வந்து classifications, how the diseases are classified in Ayurveda. It is mainly on 5 categories. One is the manoadhishtita manasika vikaras, where mental diseases which are based on mind. And next comes the nanatmaja manasa vikaras, which are otherwise called as endogenous mental disorders, which is based on the doshas, vadam, pittam, kapham. And the categorize பண்றதா நானாத்மஜ மானச விகாரஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஷரீர மனோதிஷ்டித மானசிக ரோகாஸ்னு நம்ம சொல்றோம். சைக்கோசோமேட்டிக் மென்டல் டிசார்டர்ஸ், இதை வந்து ஷரீர மனோதிஷ்டித மானசிக ரோகம்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா மனோஷரீர அதிஷ்டித மானச ரோகம் ஆர் somatic diseases based on the mind. And the last classification is the psychosexual disorders. இது மென்டல் டிசார்டர்ஸ் பேஸ்ட் ஆன் மைண்ட் ஆர் தி எமோஷனல் டிசார்டர்ஸ் சொல்லும் போது நிறைய இதுல வந்து உட்படுத்தக்கூடிய டிசார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ல வந்து சித்தோத்வேகம், பயம், இந்த பயம் சொல்றது வந்து ஃபோபிக் டிசார்டர்ஸ் நம்ம அதை இது பண்றோம், உட்படுத்துறோம். மூட் அண்ட் அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ்ல பார்த்தோம்னா விஷாதம் சொல்லும் போது அது டிப்ரெஷன் என்ற ஒரு டிசீஸோட நம்ம பாக்குறோம். ஹர்ஷம் ஆர் எலேஷன் ஆர் இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ
mood disorder where both Harsha and also Vishada can be there. It can be considered as a bipolar 1 and bipolar 2 disorders. Personality disorders and behavioral disorders la vandu pathina அதிகப்படியான பொறாமை, ஒரு போட்டித்தன்மை, ஒரு ஒரு காமம் சொல்லக்கூடிய வந்து டிசைர் ஆன் அதர்ஸ் திங்ஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் கீழே நம்ம உட்படுத்தலாம். இம்பல்ஸ் கண்ட்ரோலர் கான்டக்ட் டிசார்டர்ஸ் வந்து குரோதத்தை வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபம் எப்படி அடக்குறதுன்றத பத்தி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்பாங்க, இல்ல நிறைய நம்ம பிராக்டிஸ்ல கூட பார்ப்போம். இந்த ஆங்கர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது கண்டிஷன்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ். டெலியூஷனல் டிசார்டர்ஸ் வந்து மோகன்ற ஒரு கண்டிஷனோட நம்ம குறிப்பிடுறோம். மோகன் சொல்லும் போது ஒரு மாயத்தன்மை, ஒரு மாய உணர்வை வந்து நம்ம மோகன் சொல்றோம். Next, coming to the Nanatmaja Vikaras, where we are basing the diseases or classifying the disease based on the three doshas like Vata, Pitta and Kapha. வாதம் சொல்லும் போது இதுல வந்து மெயினா சிம்டம்ஸ் தான் சொல்றாங்க. இந்த எண்டோஜினஸ் மென்டல் டிசார்டர்ஸ் இந்த ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வாதத்தை தான் உள்படுத்துது. வாதம்ன்றது வந்து ரொம்ப கண்ணுக்கு புலப்படாத ஒரு அமூர்த்த தோஷம் சொல்லுவோம். அது கண்ணுக்கு புலப்படாது. பித்தம் வந்து நம்ம சரீரத்துல பார்க்கலாம், ஒரு திரவமா பார்க்கலாம். கபத்தையும் வந்து நம்ம ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸா வந்து நம்ம பார்க்கலாம். வாதத்தை வந்து நம்ம உணரதான் முடியுமே தவிர அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அதுல மெயினா சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்ரப்த ஸ்ரவணம், ஆடிட்டரி ஹாலுசினேஷன் சொல்றாங்க. அனவஸ்தித சித்த, அன்ஸ்டேபிள் மைண்ட் ஆர் ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் வந்து இதுல உள்படுத்துறாங்க. அஸ்வப்னா ஆர் இன்சாம்னியா, அனித்ரா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை வந்து மெயினா பேஸ் பண்ணிருக்க டிசீஸ். அதிபிரலாபம், அதிபிரலாபம் சொல்லும் போது டெலீரியஸ் கண்டிஷன். டெலீரியஸ் கண்டிஷன் சொல்லும் போது லாஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் டைம், பிளேஸ் அண்ட் பர்சன். அந்த பர்சனுக்கு வந்து எந்த நாட்டுல இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம், யார் கூட பேசுறோம், என்ன பழகுறோம், என்ன நாள் ஒன்னும் தெரியாத ஒரு அவஸ்தையில இருக்கிறது தான் வந்து டெலீரியம் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பிரம ஆர் கன்ஃபியூஷன் ஆர் கிடினஸ் ஸ்டேட். இட் கேன் பி கோரிலேட்டட் சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். பித்தம் சொல்லும் போது தம பிரவேசம். ஒரு மனிதன் வந்து இந்த தம பிரவேசம் சொல்லும் போது மயங்கி விழப்போது வரக்கூடிய ஒரு ஆரா கண்டிஷனை தான் வந்து நம்ம தம பிரவேசம் சொல்றோம். கஃபம் சொல்லும் போது தந்திரா, ஸ்டியூபரஸ் கண்டிஷன். ஒரு கிரானிக் டிசீசஸ், ஒரு எந்த ஒரு கிரானிக் டிசீஸ்ல வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தூக்கம், ஒரு உறக்கம் மாதிரி இருக்கும், பட் அது உறக்கம் கிடையாது. இதுதான் வந்து நம்ம ஆயுர்வேதத்துல தந்திரா ஆர் ஸ்டூப்பர் நம்ம சொல்றோம். நித்ராதிக்கம் ஒரு ஹைப்பர் சாம்னியா. ஹைப்பர் சாம்னியா சொல்லும் போது அதிகப்படியான உறக்கம், கிளைன் லெவன் சிண்ட்ரோம், இதெல்லாம் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் எண்டோஜினஸ் மென்டல் டிசார்டர்ஸ் கீழே நம்ம உட்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்டல் டிசார்டர்ஸ் ரிலேட்டட் டு போத் பாடி அண்ட் மைண்ட். இங்கதான் வந்து நம்ம அதிகமா நம்மளுடைய கிளாசிக்கல் டெக்ஸ்ட்ல பார்க்கக்கூடிய ரோகங்கள்லாம் இதுல பார்க்கலாம். அதுல வந்து மெயினா பார்த்தோம்னா உன்மாதம், பூத உன்மாதம் சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்கிசோஃப்ரீனியா அண்ட் சைக்கோசிஸ் கண்டிஷனோட பாக்குறோம். நெக்ஸ்ட் தத்துவோன்மாதன்ற ஒரு வியாதி சொல்றாங்க. அது ஆர்கானிக் சைக்கோசிஸோட கண்டிஷனோட கம்பேர் பண்றாங்க. இந்த ஆர்கானிக் சைக்கோசிஸ் சொல்லும் போது ஃபாலோயிங் அ ட்ராமா ஆர் any injury to the head, this particular condition arises. அப்பஸ்மாரம் சொல்லக்கூடிய எபிலெப்சி கண்டிஷன்ஸ், மதாத்தியம் சொல்லக்கூடிய இந்த குடிவெறி நோய், ஆல்கோஹாலிசம், அதத்வாபினிவேசம். அதத்வாபினிவேஷம் இந்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பஸ்மாரம்ன்ற ஒரு வியாதியோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த அதத்வாபினிவேஷம் சொல்லக்கூடிய வியாதி வந்து ஓசிடியோட நம்ம கம்பேர் பண்றோம். ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ன்ற ஒரு கண்டிஷனோட நம்ம கம்பேர் பண்றோம். இது வந்து ரொம்ப சேலஞ்சிங் டிசீஸ். பிராக்டிஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு வரேன். இந்த அதத்வாபினிவேஷ கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங் டு ட்ரீட் த பேஷண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் எனக்கு பேஷண்ட்ஸ் கூட எனக்கு நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டும் இருக்கு. ஒரு சில பேஷண்ட்ஸ் they have terminated the treatment, so it is very very important in clinical practice. ஜலசந்திராசம், இந்த தண்ணியை பார்த்த உடனே ஒரு வெறி வரக்கூடிய கண்டிஷன், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸ் இந்த கிளாசிபிகேஷன் உட்படுத்துறோம். நெக்ஸ்ட் கதோத்வேகம் சொல்லக்கூடிய ஹைப்போகாண்ட்ரியாசிஸ். ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஒரு ஹெல்த் ஆங்ஸைட்டி கண்டிஷன்னா நம்ம இது சொல்லலாம். ஒரு சின்ன வியாதி இருக்கும், அது வந்து நிறைய ஒரு பிசிஷியன்ஸ் கிட்ட போய் பார்த்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி நிறைய காசை செலவு பண்ணிட்டு ஒன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும். நம்ம கிட்ட வரும்போது நம்மளும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம விட்டு இன்னொரு வைத்தியர்கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஒண்ணுமே வைத்தியம் தெரியல, இவருக்கு வந்து இந்த சாஸ்திரம் தெரியல, ஒரு மனிதனை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சோ இதுதான் இந்த ஒரு டிசீஸ் கண்டிஷன் ரொம்ப காமனா நம்ம கிளினிக்கல் பிராக்டிஸ்ல பார்க்கலாம். கதோத்வேகம், hypochondriasis condition. Yosha Pasmara, very very common in
ஃபீமேல்ஸ், தட் இஸ் யங் மேரிட் ஃபீமேல்ஸ், ஒரு 20-21 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோல் அக்செப்டன்ஸ், ஒரு தாய்மை உணர்வை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. உடனே அவங்களுடைய உடல்ல மனதுல நிறைய வேறுபாடுகள் வரதுனால they will enter into some kind of depression that we call as postpartum psychosis and also conversion disorder. They have tendency to have attention seeking behavior. That is very very grave condition and it needs immediate attention. Next, coming to mental diseases based on body and mind or the psychosomatic approach. Psychosomatic diseases சொல்லும்போது நிறைய conditions where both the physiological and also the psychological conditions coexist. Example பார்த்தோம்னா ஷோகஜ ஜுவர, fever which is due to grief, காமஜ ஜுவர, fever due to lust, பயஜாதி சார. ஒரு சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயத்திலேயே வந்து மோஷன் போயிடுவாங்க. இதெல்லாம் இதை வந்து நம்ம பயஜாதி சாரன்னு சொல்லுவோம். ஷோகஜாதி சார, ஷோகத்திலயும் ஒரு மனசு ஒரு கஷ்டமான நிலையிலும் வந்து இந்த வயிற்றுப்போக்கானது வரக்கூடியது. இது வந்து ஷோகஜாதி சாரன்னு சொல்றோம். ஷோகஜ சோஷன் சொல்றோம். யார் ஒருவன் அதிகப்படியான ஒரு சோகத்துல, மீள முடியாத ஒரு சோகத்துல இருக்காங்களோ அவங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும். they will be undergoing lots of depressive symptoms. This is also condition called as chronic grief reaction, which will lead to loss of wasting. And இதுல இந்த கண்டிஷன்ல வந்து நம்ம நிறைய சப் கிளாசிபிகேஷன்ஸ் போடலாம். லைக் anorexia nervosa, anorexia, bulimia nervosa, இதெல்லாமே கூட இந்த கண்டிஷனை நம்ம உட்படுத்தலாம். சைக்கோசெக்சுவல் டிசார்டர்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய இது. நம்ம எந்த நியூஸ் சேனலும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டட் டு தி பெர்வர்டட் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் பத்தி நிறைய நம்ம வந்து நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்கலாம். ஹேவிங் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் விமென், இதெல்லாம் வந்து நம்ம ஆயுர்வேதத்துல சுஷ்ருத சமிதையில வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆசைக்கேன்றது வந்து ஹேவிங் ஓரல் செக்ஸ், கும்பிகா ஹேவிங் ஏனல் செக்ஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் தி யூஷுவல் செக்ஷுவல் பிஹேவியர் ஆஃப் a man, of a married man. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், இந்த பாலியல் ரீதியா எண்ணங்கள் இருக்கவங்க தான் அதிகமா they will be affected with this kind of psychosexual disorders. And what is the main causes for this mental disorders are classified under 3 headings. That is asatmendriyartha samyoga. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்திரியங்களை வந்து அதிகப்படியா ரொம்ப யூஸ் பண்ணாம இருக்கிறது இல்ல இம்ப்ராப்பரா யூஸ் பண்றது, இதுதான் வந்து நம்ம அசாத்மேந்திரியத்த சமயோகம் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க. அதிகப்படியா வந்து இந்த கண் பார்வை, இந்த பார்வை உணர்வு வந்து அதிகமா யூஸ் பண்ணும்போது என்ன, இந்திரியம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்ப நமக்கு ப்ராப்பரான அந்த விஷன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பார்க்கக்கூடிய தன்மை வந்து குறையுது. கண் கோளாறுகள் இல்ல கேட்கும் திறன் கோளாறுகள் இல்ல நுகரும் கோளாறுகள், இதெல்லாம் வந்து வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. அதை அதிகமா யூஸ் பண்றதும் ப்ராப்ளம், யூஸ் பண்ணாம இருக்கிறதும் ப்ராப்ளம். அதை ஆப்டிமமான லெவல்ல யூஸ் பண்ணும்போது தான் அது ஒரு ஆரோக்கியம்ன்றது நம்ம சொல்லலாம். அதாவது குட் சென்சரி ஹெல்த்னு சொல்லலாம். அந்த சென்சரி ஹெல்த்துக்கு என்ன விஷயங்கள் வேணும்ன்றது நான் வந்து வரக்கூடிய ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரக்ஞாபராதம் சொல்லக்கூடியது. பிரக்ஞாபராதம் சொல்லும் போது காயிக வாச்சிக அண்ட் மானசிக பாப கர்மங்கள், பாவ கர்மங்கள் நம்ம சொல்றோம். மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, புறம் பேசுதல், அப்புறம் வந்து மத்தவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படுறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரக்ஞாபராதம் சொல்றோம். எக்ஸசிவ் டிசையர் ஆர் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் நாட் ரிலேட்டிங் டு தி செல்ஃப். இதுதான் வந்து சர்வதோஷ பிரகோபனம் நம்ம ஆயுர்வேதத்துல சொல்றோம். சர்வதோஷ பிரகோபனம் சொல்லும் போது ரூட் காஸ் ஃபார் ஆல் தி டிசீசஸ். நெக்ஸ்ட் கால பரிணாமம் ஆர் சீசனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஒரு சில சீசனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ரொம்ப நாளா மழையே இல்ல நமக்கு. அந்த காலம் மாறுபடும் போது, இப்போ சம்மர் சீசன் நம்மளுடைய அந்த கத்திரி வெயில் போயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் அந்த வெயிலுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம உத்தராயணத்துல இருந்து தட்சிணாயணத்துக்கு வந்துட்டோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 6 months முடிஞ்சிருச்சு உத்தராயணத்துல. தட்சிணாயணம் சொல்லும் போது we are entering into the rainy season. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை இயல்பா பெய்யணும், பட் அந்த இயல்பான மழை வந்து பாத்தீங்கன்னா அது சரியா இருக்க மாட்டேங்குது. இதனால வரக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், சிஸ்டமிக் அஃபெக்டிவ் ஆர் சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல உட்படுத்தலாம். இது வந்து ஒரு முக்கியமான சீசனல் ஸ்ட்ரெஸ்ஸர்னு நம்ம சொல்றோம். சைக்கோபேத்தாலஜின்னு சொல்றது வந்து இது வந்து ரொம்ப அருமையா பகவத்கீதையில வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சங்காத் சஞ்சாயத்தை காமா, காமாத் குரோதோ அபிஜாயத்தை,
அட்டாச்மெண்ட்ல இருந்து டிசைர் சொல்லதான் வந்து நம்ம சங்கன்ற சொல்றோம். நம்ம சங்கத்துல இருந்து காமம் சொல்லும் போது அந்த ஒரு ஆங்கர் ஆர் அது மேல ஒரு விடாபடியான ஒரு ஈர்ப்பு இருக்கு. அது மேல அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த ஈர்ப்பு வந்து நம்மளுடைய கையிருந்து விடுபட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு குரோத உணர்வு வருது. அந்த காமா லீட்ஸ் டு குரோதா. குரோதம் சொல்லும் போது அது ஒரு ஆங்கர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இட் லீட் டு அ டெலியூஷன். நம்ம ஒரு மாய உணர்வுல போறோம். அந்த மாய உணர்வுல போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஸ்திரத்தன்மைய இல்லைன்னா நம்மளுடைய மனதுடைய இயல்பான ஒரு விஷயம் அது வந்து ஸ்மிருதின்னு சொல்றோம். ஸ்மிருதின்றது வந்து ஒரு ரைட் மெமரி. இதை வந்து நம்ம நஷ்டப்படுறோம். இது என்ன ஆகும்னா மற்ற இந்திரியங்களை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இந்திரியங்கள் சொல்லும் போது பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் அண்ட் உபயேந்திரியம் மனசு, இது எல்லாத்தையுமே வந்து பாழ்படுத்தக்கூடிய ஒரு செயலா முடிஞ்சு போகுது. இந்த எதுக்கு நம்ம இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம்னா நம்மளுடைய மெயின் எய்ம் ஃபார் லிவிங் இன் திஸ் பர்டிகுலர் லைஃப், இந்த வாழ்க்கை எதுக்காக வாழ்றோம்னா மோட்ச பிராப்தி வேணும்ன்றதான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். ஹிந்து தர்மத்துல பிரகாரம் பார்த்தோம்னா நம்மள மோட்சம் அடைகிறது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இத வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வந்து தான் இதை வந்து சைக்கோபேத்தாலஜி நம்ம இங்க பார்த்துட்டு வரோம். ட்ரீட்மெண்ட் எப்படி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்கன்னா தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் சொல்றாங்க. இந்த 4 பில்லர்ஸ் தான் வந்து ஆரோக்கியத்துக்குடைய முக்கியமான மூல காரணம் சொல்றாங்க. இதுல வேற ஒரு விஷயம் சொல்றாங்க, மானசாம் பிரதிபைசஜ்யம் திரிவர்கஸ்ய அன்வேஷனம் தத்வித்ய சேவா விஜ்ஞானம் ஆத்மாதீனாம் ச சர்வசஹ. இதுல என்ன மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆத்ம ஞானம்னா ரியலைசேஷன் அபவுட் த செல்ஃப், நாலேஜ் அபவுட் த செல்ஃப். நம்ம எந்த குலத்தை சேர்ந்தவங்க, எந்த காலத்தை சேர்ந்தவங்க, நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய சக்தி என்னன்றது புரிஞ்சுக்கிற அந்த ஒரு இன்சைட் தான் வந்து நம்ம ஆத்ம ஞானம் சொல்றோம். இன்சைட் ஓரியன்டட் நாலேஜ் இஸ் வாட் வி கால் as the ஆத்ம ஞானம். And very important is serving the specialist or the person who is well versed in psychic disorders. இதுதான் வந்து மெயின் எய்ம் ஃபார் the treatment principle for the psychic disorders. இதுல வந்து service to the specialist சொல்லும்போது நம்ம தப்பா மீனிங் எடுத்துக்கூடாது. That is having a good rapport with the physician who is treating the particular patient. அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும்ன்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம பார்க்கணும், ஒரு மனநோயாளி வந்து நம்ம பார்க்கணும்னா, வைத்தியம் பண்ணணும்னா என்னென்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்சனுடைய நாடி என்னன்றது பார்க்கணும். அந்த மனித உடல்நிலை என்ன எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம பிரகிருதின்னு சொல்றோம். நம்ம பிரகிருதி ஆர் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் தோஷாஸ்ன்னு சொல்லும் போது என்ன தோஷா டைப்பை வந்து சேர்ந்தவங்க, வாதமா, பித்தமா, கபமா, இல்ல சாத்விகமா, ராஜசீகமா, தாமசீகமா, அவங்களுடைய மென்டல் டெம்பராமெண்ட், அவங்களுடைய சகிப்புத்தன்மை எப்படி இருக்கு, அவங்களுடைய அட்ஜஸ்டபிள் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் வந்து நம்ம சத்வ பரீட்சா சத்வ பலம் நம்ம சொல்றோம். எல்லா பேஷண்ட்டுமே யூனிக், they are not same. and எல்லாமே வந்து பார்த்தோன்னா புருஷம் வீக்ஷம் நம்ம சொல்றோம். புருஷம் வீக்ஷம்னா ஒரு ஐடியல் பிசிஷியன்ன்றது வந்து நோய் வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஒரு மனிதருக்கு வரும்போது அதோடைய இயல்பு, அதோடைய தன்மை மாறும். அதை உணர்ந்து நம்ம வைத்தியம் செய்யறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஆயுர்வேதத்துல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆர் சிகிச்சை முறைகள் சொல்லியிருக்காங்கன்னா 3 விதமா சொல்லியிருக்காங்க. தெய்வ வெப்பாஷ்டயம், சத்வாஜாயம் அண்ட் யுக்தி வெப்பாஷ்டயம். தெய்வ வெப்பாஷ்டயம் சொல்லும் போது ஃபெய்த் தெரப்பி அதான் மெயினா சொல்றாங்க. சத்வாஜாயம் சொல்லும் போது நான் பார்மகாலஜிக்கல் மெஷர்ஸ் லைக் கவுன்சிலிங் அண்ட் அதர் இந்தியன் சைக்கோதெரபிஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சத்வாஜாய சிகிச்சையில உட்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் யுக்தி வெப்பாஷ்டயம் சொல்லும் போது யுக்தின்னு சொல்லும் போது ஒரு ரேஷனல் திங்கிங் ஆர் அந்த பிசிஷியனுடைய நாலேஜை வந்து யூஸ் பண்றது, அந்த வைத்தியத்துல யூஸ் பண்றது. எப்போ வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எந்த ஸ்டேஜ்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இனிஷியல் ஃபேஸ்ல என்ன மெடிசன் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல என்ன மெடிசன் கொடுக்கணும், வியாதி வராம இருக்கிறதுக்கு வியாதி அப்புனர்பவ சிகிச்சைன்னு சொல்லுவோம், அதுக்கு வியாதி வராம இருக்கக்கூடியதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் மெடிசன்ஸ் கொடுக்கணும்ன்றது வந்து ஒரு பிசிஷியன் தான் பண்ணணும். அது வந்து யுக்தி வெப்பாஷ்டய சிகிச்சைல நம்ம சொல்றோம். மெயினா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து 2 விதமா கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். திரவியபூதம், பார்மகாலஜிக்கல்,
அத்ரவ்ய பூதம் நான் பார்மகாலஜிக்கல். திரவியம் சொல்லும்போது it relates to any substance or a medicine. Next, what are the means through which we do the treatment? There are some positive influences and also the negative influences. Positive influences சொல்லும்போது ஹர்ஷன, விஸ்மாரண, சாந்த்வன, விஸ்மாபன, ஸ்வப்ன சம்வாகன, இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மன நோயாளி, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிப்ரெசிவ் பேஷண்ட் அவங்க வராங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா சோகம் இல்லாத ஒரு உணர்வை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லலாம், பஞ்சதந்திர கதைகள் சொல்லலாம், மோட்டிவேஷனல் தெரப்பி பண்ணலாம். சோ அந்த பழைய அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த ஒரு மனதை புண்படுத்துதோ அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்ம பேச்சை பேசும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மைண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் தி டிப்ரெஸ்ட் தாட் டு தி எலேட்டட் தாட். அந்த மூடை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து கிரானிக் மென்டல் இல்னஸஸ் வந்து நம்ம எப்படி நம்ம நார்மல்சி எப்படி கொண்டு வருதுன்னா பயம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பயன்படுத்தலாம். பயம்ன்றது ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் அ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப இந்த பயம்ன்ற இந்த ஒரு டூலை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன குழந்தைங்கள் அப்புறம் வந்து முதியவர்கள் கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இதுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா it will lead to a irreversible setup or it will lead to a irreversible damage to the psychological health. அதனால இது வந்து எங்க யூஸ் பண்ணணுமோ அது அங்கதான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நாங்க வந்து எங்களுடைய பிராக்டிஸ்ல வந்து ஒரு கேஸ் பார்த்திருக்கோம். எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒரு கன்வர்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். இந்த குழந்தைக்கு வந்து கால் வந்து ஒரு மாதிரி லிம்ப் பண்ணி நடந்து வந்துட்டே இருந்தது அந்த குழந்தை. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். ஏன் அதனால அந்த குழந்தை லிம்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ப்ராப்பரா யாராலையுமே கவனிக்க முடியல, ஸ்கூல்லயும் பார்க்க முடியல, பேரண்ட்ஸாலையும் அதை சரியா இது பண்ண முடியல. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லிம்பிங் இதை வந்து வச்சு எல்லா விஷயத்துல இருந்து ஸ்டார்டட் எஸ்கேப்பிங். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா இந்த பயதர்ஷனன்ற இது ஒரு டூல மாத்திரம் தான் பண்ணோம். பயதர்ஷனா என்ன பண்ணோம்னா அந்த குழந்தை வந்து தூங்கும்போது நாங்க அப்சர்வேட் பண்ணும்போது வார்ட்ல அப்சர்வ் பண்ணும்போது எப்படின்னா நார்மலா கால் நீட்டி தூங்கிட்டு இருந்தது. எங்களை பார்த்த உடனே அந்த லிம்பிங் கேட் வந்து தொடங்கிடுச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் ரூம்ல கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கம்பி, நம்ம அக்னிஷலாக்கம் சொல்லுவோம், அக்னி கர்ப்பம் பண்ணக்கூடியது. அது யூஸ்வலா வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அக்னிஷலாக்கத்தை நல்ல ரெட் ஹாட்டா எடுத்துட்டு கால் கிட்ட எடுத்துட்டு போகும்போது உடனே அந்த காலை வந்து ஷி ஸ்டார்டட் ரிலீசிங். அப்ப என்னன்னா அந்த சூடு வந்து நம்ம காலில் பற்றுமேன்ற ஒரு பயத்துல வந்து காலை நீட்டிட்டோம். ஸோ இதை வந்து we can use it as a tool to bring back normalcy. அதே மாதிரி பந்தன, தாடன, தர்ஜன, ஒரு பேஷண்ட் வந்து மிரட்டலாம்னா சும்மா ஒரு to bring back the normalcy or normal state of mind, we can use this threatening, and also we can tie the patient, that is we can use physical restraints to bring back the normalcy. So இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we can consider under this heading of upayas. So தெய்வ பாஷ்யம் சொல்லும்போது it is a broad therapy, faith based therapy. யாரு ஆஸ்திகன் தான் வந்து இந்த தெரப்பிக்கு வந்து எடுத்துக்க முடியும். இந்த நாஸ்திகர்களுக்கு வந்து இந்த தெரப்பி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுல வந்து தெய்வ பாஷ்யம் சொல்லும் போது நிறைய தெரப்பிஸ் இதுல உட்படுத்திருக்கு. மணி, மந்திர, மங்கள, ஹோம, நியம, பிராயசித்த, உபவாச, கமன, இதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதுல மெயினா வந்து பார்த்தோம்னா கையில ஒரு மணி கட்டுறது, அப்புறம் வந்து ஹோமங்கள் பண்றது, பலின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா again it is a very important thing where people misinterpret as giving cutting some animals or இது ஒரு மிருகத்தை வந்து பலி கொடுக்கறது கடவுளுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தப்பான ஒரு நோஷன். பலின்னு சொல்லும் போது சாக்ரிஃபைஸ், அந்த யஜ்யம் இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கிரகத்துக்கு வந்து நம்ம கிரக சாந்தி பண்றதுக்காக, அதை ப்ளீஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஆஃபர் பண்றோம். அதுதான் வந்து பலின்னு சொல்றோம். நம்ம ஒரு சில ஹெர்ப்ஸை வந்து நம்ம அந்த ஹோமத்துல போடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம பலின்ற கேட்டகரியில நம்ம பாக்குறோம். உபவாசம், ஃபாஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதேசி ஃபாஸ்டிங், intermittent fasting, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it has lots of influence on bringing the self control and also for bringing mind control. This is very very useful treatment in having good positive mental health. And next coming to pilgrimage, யாத்ரா கமனம். நிறைய பேர் சொல்றது பார்த்திருப்போம். நம்ம இந்த மனநோயா வந்தா இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் அந்த கோயிலுக்கு போவோம், இல்ல இந்த தர்காவுக்கு போங்க, இல்லைன்னா இந்த
சர்ச்சுக்கு போங்க, போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பில்கிரிமேஜ்னு சொல்றது கூட வந்து இட் இஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி மைண்ட். இது எங்கெல்லாம் இண்டிகேட் பண்றோம்னா பூத உன்மாதம், கிரக பாதஸ், பூத கிரகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கோள்கள் நடக்கிற மாறுதல்கள், இந்த சந்திர தசை நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இட் வில் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பர்சன்ஸ் மைண்ட். இந்த பூத உன்மாதம் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்கிசோஃப்ரெனிக் பேஷண்ட்ஸ்ல வந்து இது கோரிலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வ பாஷா இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. வீரசிம்ம அவலோகனம் அப்படின்ற ஒரு 13th century டெக்ஸ்ட்ல வந்து இதை பத்தி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வியாதிக்கும் இதுக்கு வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி கோள்களுடைய மாறுபாடுகள், அது வந்து எப்படி மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி அதை டயக்னோஸ் பண்றது, எப்படி அதை ப்ரோக்னோஸ் மீன்ஸ் அதோடைய கியூரபிலிட்டி என்ன, அதோடைய சக்சஸ் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் வந்து இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. நிறைய ஔஷத யோகங்கள், மந்திர பிரயோகங்கள்லாம் வந்து இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் வீரசிம்ம அவலோகனம் இஸ் a very useful text for practice. Next, coming to Sattvaja Chikitsa, this is a very wide topic which includes all the psychotherapies or the Indian psychotherapies. So இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா we can consider under this 7 headings as மனோநிகிரஹ. மனோநிகிரகம் சொல்றோம்னா மனசை வந்து இந்த இந்திரிய சுகங்கள்ல இருந்து நம்ம விடுபடுத்துறது, இதுதான் வந்து நம்ம மனோநிகிரகம் சொல்றோம். அஹிதேபிய அர்த்தோபிய மனோநிகிரஹ. இந்த மனதானது எல்லா இந்த இச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த டிசையர், இந்த அதிகமான ஈடுபாடு ஒரு விஷயத்துல நமக்கு வந்து இது தேவை இல்லைன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம அதுல அதிகப்படியான ஒரு ஈடுபாடுதல். இது எங்க வருதுன்னா அதிகப்படியான அன்பு வைக்கிறது, அதிகப்படியான ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. டூ மச் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தேர் ரிலேஷன்ஷிப் ஆர் டூ மச் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தேர் ஒர்க் ஆர் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த லைஃப். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will lead to some kind of sorrow or it will lead to some kind of dukkha or failure. So இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அஹிதேபிய அர்த்தேபிய மனோநிகிரஹ. ஸோ நம்மளுடைய இந்த மனோ அர்த்தங்கள், மனோ அர்த்தாஸ்ன்னு சொல்லும் போது சிந்தியம், விசாரியம், ஊஹ்யம், தியேயம் அண்ட் சங்கல்பம் சொல்றோம். இதுதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங்கிங் பேட்டர்ன். ஸோ இதை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டிசைர்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம தள்ளி வைக்கிறது தான் வந்து மனோநிகிரகம் சொல்றோம். நம்ம ஆஸ்வாசனம் சொல்லும் போது ரீஅஷூரன்ஸ், பிரதித்வந்த்வ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதித்வந்தம் சொல்லும் போது we are replacing the opposite emotions. For example, a person who has excessive desire towards the alcohol, ஒரு ஆல்கஹாலிக் சொல்லும் போது அதிகப்படியான ஒரு இச்சை, அதிகப்படியான ஒரு காமம் இருக்கு, அந்த ஒரு இந்த மதுபானத்து மேல ரொம்ப படியான ஈர்ப்பு இருக்கு. சோ அப்ப அந்த ஒரு அதிகப்படியான ஈடுபாடு நம்ம எப்படி மாத்துறதுன்னா ஒரு வெறுப்பை அது மேல உண்டாக்கலாம், ஒரு கோவத்தை வந்து அந்த பர்டிகுலர் மதுபானத்து மேல உண்டாக்கலாம். சோ இது வந்து நம்ம desensitization or aversion therapy நம்ம சொல்லுவோம். இது வந்து பிரதித்வந்த்வ சிகிச்சைன்னு சொல்றோம். சதாச்சாரம், moral behavior, பெரியவங்களை வந்து மதிக்கிறது, கோதானம் பண்றது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it is related to the moral behavior. சமாதின்னு சொல்லக்கூடியது வந்து அல்டிமேட் மோட்ச பிராப்தி தான் வந்து நம்ம சமாதின்னு சொல்றோம். மனோக்ஷோபனம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் லைக் பயதர்ஷன, விஸ்மாரண, விஸ்வாபனம், இதெல்லாம் வந்து நம்ம மனோக்ஷோபனம் எடுத்துக்கலாம், இல்ல சைக்கோஷாக் தெரப்பின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஆயுர்வேத சைக்கோதெரப்பி எதுல டீல் பண்ணியிருக்குதுன்னா the main component of my Ayurveda psychotherapy is based on தி தைரிய அண்ட் ஆத்ம விஜ்ஞான. தீன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ், தைரியம் சொல்லக்கூடியது அந்த மன தைரியம் ஆர் மன வலிமையை கொடுக்கக்கூடியது, ஆத்மாதி விஜ்ஞானம் ஆர் இன்சைட் ஓரியன்டேஷன் டு தி பேஷண்ட். இது யார் கொடுக்க முடியும்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் மனோபிஷக்னு சொல்றோம். யாரு இந்த மனநலம் பற்றி ஒரு நல்ல அறிவு இருக்கோ, மனநலம் நோய்களை வந்து பாக்குறாங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து மெயின் எய்ம் ஆஃப் ஆயுர்வேதிக் சைக்கோதெரபி. இதுல நிறைய டொமைன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். தி தைரிய, ஆத்மாதி விஜ்ஞானம், இது என்ன மாதிரி மெத்தடாலஜின்னு நான் சொன்னேன். நான் அந்த 5 விஷயங்கள் சொன்னேன். சிந்தியம், விசாரியம், ஊஹ்யம், தியேயம் அண்ட் சங்கல்பம். இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஒரு தாட்ன்றது என்ன, ஒரு எண்ணம் எப்படி செயலா மாறுதுன்றது வந்து இந்த சிந்தியம், விசாரியம், ஊஹ்யம், தியேயம், சங்கல்பத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா இந்த ஞான, விஞ்ஞான, தைரிய, ஸ்மிருதி, சமாதி. ஞானம் சொல்லக்கூடியது வந்து தேச ஞானம், குல ஞானம், சக்தி ஞானம், பல ஞானம், இதெல்லாம் வந்து அந்த இம்பார்ட் பண்றது. இந்த அறிவெல்லாம் வந்து அந்த
நோயாளிக்கு, அந்த மன நோயாளிக்கு வந்து நம்ம இதை சொல்லும் போது அந்த பர்சனுடைய எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருன்றது வந்து, அவருக்கு என்ன பிரச்சனைன்றது வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிக்கும். இதுதான் இன்சைட் ஓரியன்டட் சைக்கோதெரப்பி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் விஞ்ஞானம். விஞ்ஞானம் சொல்லும்போது சைக்கோ எஜுகேஷன். நம்ம எம்பத்தட்டிக் லிசனிங், அந்த மோட்டிவேஷன், பிரீஃப் இன்டர்வென்ஷன், இதெல்லாம் வந்து நம்ம விஞ்ஞானம் சொல்றோம். பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த பர்டிகுலர் நாலேஜ் இம்பார்ட் பண்றது தான் வந்து விஞ்ஞானம் ஆர் விசேஷ ஞானம், which can be done only by a specialist. Next coming to தைரியம். தைரியம் சொல்லும்போது கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிவ் அப்ரோச், ஒரு எம்பத்தட்டிக் லிசனிங், பேஷண்ட் வந்து மோட்டிவேட் பண்றது. என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ம வந்து அதை அவங்களுடைய கருத்துக்கு மாறுபடாம அவங்களுடைய கருத்துக்கு ஒரு உணர்வை, நல்ல நம்பக உணர்வை கொடுக்கக்கூடியது வந்து சப்போர்ட்டிவ் அப்ரோச். ஸ்மிருதின்றது வந்து காக்னிட்டிவ் அப்ரோச். அவங்களுடைய சிந்தனை திறன், இதோட அவங்களுடைய ஸ்மரண சக்தி, இதை வந்து அப்ரோச் இம்ப்ரூவ் பண்றது வந்து ஸ்மிருதின்னு சொல்றோம். சமாதின்னு சொல்லும் போது பிலாசாபிக்கல் அப்ரோச். நம்ம சரீரம் சொல்லக்கூடியது வந்து சூக்ஷ்ம சரீரம், இதுதான் வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு பிலாசாபிக்கல் அப்ரோச்சை வந்து நம்ம இங்க இது பண்றோம். So this is probable mode of action, how this Sattva-Jaya acts. So the main aim of Sattva-Jaya is to bring back the normalcy of the sensory stresses from the unwholesome objects. இது எப்படி நம்ம பண்றோம்னா, இதுல மெயினா வந்து ரஜஸ் அண்ட் தமஸ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மனோதோஷங்கள் இதுல அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறோம்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய மனோ நிகிரகம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த தீதைரிய ஆத்மாதி விஞ்ஞானம், இதெல்லாம் என்ன பண்ணும்னா இந்த இம்பேக்ட் ரஜஸ் அண்ட் தமஸை வந்து வழிபடுத்தும் போது என்ன ஆகும்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரும். தட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேட்டிங் த தாட் ப்ராசஸ், ரீஃப்ரேமிங் தி ஐடியாஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் தி ப்ராப்பர் சென்சரி பர்செப்ஷன். ப்ராப்பரா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குது. இந்த சக்தி தான் வந்து நம்ம மனோநிகிரகம் சொல்றோம். நம்ம so where the Sattva-Jaya Chikitsa is indicated is, it is indicated in almost all conditions like the anxiety, depression, behavioral and personality disorders, phobic disorders and substance use disorders. Next coming to Yukti-Upashaya. Yukti-Upashaya I'm not going into detail because it is a whole of psychiatry where it deals about the ahara and aushadha dravyas. இதுல மெயினா பார்த்தோம்னா சோதனா அண்ட் சமன சிகிச்சை சொல்றோம். சோதனா சிகிச்சை சொல்லும் போது பஞ்சகர்மா சிகிச்சை. பஞ்சகர்மா சிகிச்சை சொல்லும் போது 5 சோதன சிகிச்சை or purificatory measures are included. That is vamana, that is for medicines to for vomiting, virechana for bringing back the doshas through the rectum, that is பேதிக்கு மருந்து கொடுக்கிறது, நஸ்யம் மூக்குல மருந்து, மூக்கு துவாரத்துல மருந்து விடுறது, வஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த medicines which are given through the rectal route, and rakta mokshana, bloodletting treatments are also mentioned. Next coming to Shamana Chikitsa. Shamana Chikitsa is based on the doshas, Sharirika doshas and also the Mansika doshas. And the doshangaluடைய கூடுதல் மிகுதி இத கண்டுபிடிச்சு நம்ம மருந்துகள் கொடுக்கிறது. சஸ்திர பிரணிதானம். சஸ்திர பிரணிதானம் சொல்லும்போது சிராவேதனம். சரக்கத்துல வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, சிராவேதனம் கேன் பி டன் இன் சம் கைண்ட் ஆஃப் உன்மாதம் சொல்லியிருக்காங்க. உன்மாதத்துல வந்து லலாட்ட பிரதேசம் சொல்லும்போது நம்மளுடைய இந்த மூளை பகுதியில வந்து ஒரு பிளட் லெட்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து சொல்றாங்க இதுல. நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் வந்து இண்டிகேட்டட் பார்த்தோம்னா உன்மாதம், அபஸ்மாரம், மதாத்தியம், விஷாதம், இந்த நோய்களுக்கு எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். So whenever we say Yukti-Upashaya, it is going to be an integrative approach where we use both the pharmacological as well as non-pharmacological approaches. So how this mind control can be brought is through Abhyasa and Vairagya. This concept is taken from the Yoga Shastra. Abhyasa சொல்லும்போது constant practice, and Vairagya is through renunciation. Active renunciation is these two ways are used for controlling the mind. Then our body is made of koshas or 5 layers which we call as the Anandamaya Kosha, Vijnanamaya Kosha, Manomaya Kosha, Pranamaya Kosha and Annamaya Kosha. So we are moving from Annamaya Kosha to the Anandamaya Kosha, which is the ultimate blissful state. So when we see the Manomaya Kosha, which is the state which is having lots of impurities, that is with
sankalpa, vikalpa, chanchala, and adhirata. So all these are related to the psychological imbalances. So a person should make lots of effort to move from this annamaya kosha to anandamaya kosha. இது வந்து ஒரு உணர்வு நிலை. இந்த நிலைக்கு வந்து நம்ம போகணும். அன்னமய கோஷத்துல இருந்து பிராணமய கோஷத்துக்கு போகணும். பிராணமயத்துல இருந்து மனோமயத்துக்கு போய் விஞ்ஞானமயம் கடைசியா ஆனந்தமய கோஷத்துக்கு நம்ம போகணும். இந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம மோட்ச பிராப்திக்கு ஒரு முக்கியமான ஒரு this is the way to that entering the moksha. அஷ்டாங்க யோகாஸ் இது எல்லாருக்குமே தெரியும். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான அண்ட் சமாதி. ஃபர்ஸ்ட் நம்ம யமஸ் வந்து இம்பார்ட்டண்டா ஃபாலோ பண்ணுறது. செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட், நாட் டாக்கிங் இல் அபவுட் அதர்ஸ், அவாய்டிங் பேக் பைட்டிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரிலேட் டு தி சோஷியல் கான்டக்ட். அண்ட் திஸ் யம, நியம ஆர் மெயின்லி ஃபார் இம்ப்ரூவிங் தி சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். இதை வந்து மனசை வந்து கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தினாதான் நம்ம ஆசனத்துல உட்கார முடியும். So for asana, we need lots of patience to do the asana, yogic posture. Then we do the pranayama, which is for breath control, and then we do the withdrawal of senses. So in the pratyaharathla da வந்து அந்த மனோ நிகிரகம்ன்றது வந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. யாருக்கு மோட்ச பிராப்தின்ற ஒரு செயலை செய்யணும்ன்ற ஒரு ஊந்துகோல் இருக்கின்ற ஒரு மனிதன் வந்து பிரத்யாகாரம் வந்து பண்றதுக்கு முன்னாடி ஆசனம் பிராணாயாமம் பண்ணாதான் இந்த பிரத்யாகார நிலையை வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் தான் தாரண சக்தி கிடைக்கும். தாரண சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தியான நிலைக்கு போக முடியும். தியான நிலை போகும்போது தான் இந்த சமாதி நிலையை அடைய முடியும். சென்சரி வெல்பீயிங் நான் சொல்லியிருந்தேன். எப்படி சென்சரி வெல்பீயிங்னா எப்படி நம்ம இந்திரியங்களை வந்து பாதுகாத்துலாம்னா, கண்களை வந்து எப்படின்னா we can apply some kind of eye drops and collyrium to the eyes. For nose we can use certain nasal drops. For ears we can instill some medicated oils and we can fumigate. And for the tongue we can use some oils or decoctions for oral wash. And for skin we can use the application of oils. So among all these 5 sensory organs, we are in contact with the universe through the skin. இந்த ஸ்கின் சொல்லக்கூடிய அந்த துவகீந்திரியத்தோட தான் நம்ம இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்பனண்டோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஆயுர்வேதத்துக்கு வந்து 3 பில்லர்ஸ் சொல்றாங்க. ஆகாரம், நித்ரம் அண்ட் பிரம்மச்சரியம். ஸோ இது 3 இருந்தாதான் நல்ல ஆரோக்கிய நிலையை வந்து நம்ம பார்க்கலாம். இது மெயினா பார்த்தோம்னா டயட்னு சொல்லும் போது வாட் வி ஈட் சோ வி திங்க். ஸோ த ஃபுட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி மைண்ட். ஸோ பகவத்கீதையில வந்து 3 டைப் ஆஃப் ஆகாரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சாத்விக ஆகாரம், ராஜசிக ஆகாரம், தாமசிக ஆகாரம். சாத்விக ஆகாரங்கள் நம்ம சொல்லும் போது கோதுமை, இந்த ரெட் ரைஸ் சொல்லக்கூடிய ஒரு ஷாலி அன்னம், பால், சர்க்கரை, நெய், பழங்கள், காய்கறிகள், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாத்விக ஆகாரங்கள் நம்ம சொல்றோம். ராஜசிக ஆகாரங்கள் சொல்லும் போது மதுபானம், இந்த துரித உணவுகள், ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், டூ மச் ஆஃப் ஸ்பைசி அண்ட் சால்ட்டி ஃபுட்ஸ், பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ராஜசிக ஆகாரத்துல வந்து நம்ம உட்படுத்தலாம். தாமசிக ஆகாரம் சொல்லும் போது எல்லாமே வந்து கெட்டு போன உணவுகள், ராட்டன் ஃபுட், ஓவர் ரைப் ஃபுட், இந்த எருமை பால், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாமசிக உணர்வு வந்து அதிகமா வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனையில வந்து சேர்க்கக்கூடியது. நெக்ஸ்ட் நித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லீப். It's a very important biological function. We call it as Bhuta Dhatri in Ayurveda. That which nourishes the sensory faculties. That is called as Nidra. So Nidra வந்து ரொம்ப அதிகமா நல்ல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நித்ராயத்தம் சுகம் துக்கம் புஷ்டி கார்ஷம் பல ஆபலம் விருஷதா க்ளீபதா ஞானம் அஜ்ஞானம் ஜீவிதம் நாச்ச. So proper sleep will ensure the physical and also the mental fitness of an individual. அது ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருந்தா அது ஞானத்துக்கு வழிவகுக்கும். அதுவே அந்த உறக்கம் வந்து நஷ்டப்படும் போது அஞ்ஞானம் ஆர் இம்ப்ராப்பர் நாலேஜுக்கு வந்து ஒரு வரக்கூடிய சூழ்நிலை தான் வந்து நம்ம நித்ரான்னு சொல்றோம். ஸோ நித்ரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் அண்ட் வி ஆல்சோ have this sleep disorders in psychiatry, which is very very commonly seen in the clinical practice. Next, பிரம்மச்சரியம் சொல்லக்கூடியது. பிரம்மச்சரிய, பிரம்மன்றது வந்து பிராமன் சொல்றோம், ஆச்சாரியன்றது வந்து பிஹேவியர் சொல்றோம். அந்த பிரம்ம ஞானத்தை அடையக்கூடியதான் வந்து பிரம்மச்சரியம் சொல்றோம்.
ஆயுர்வேதத்துல வந்து பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் பிரம்மச்சரியம் சொல்றாங்க. நைஷ்டிக பிரம்மச்சரிய அண்ட் வைவாகிக பிரம்மச்சரியம் சொல்றாங்க. நைஷ்டிக பிரம்மச்சரியம் சொல்லும் போது ஒரு செலிபசி, ஒரு கல்யாணம் ஆவறதுக்கு ஒரு முன்புள்ள ஒரு அந்த வயசுல வந்து எப்படிலாம் வந்து நம்ம இந்த பாலியல் உணர்வு, இந்த செக்ஷுவல் தாட்ஸ் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து தான் பிரம்மச்சரியத்துல சொல்றாங்க. வைவாகிக பிரம்மச்சரியத்துல வந்து எப்படி என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் ஆகும்போது எப்படி என்ன மாதிரி ஒரு உறவுகள், உடல் உறவுகள் வந்து வச்சுக்கலான்றது வந்து வைவாகிக பிரம்மச்சரியத்துல வந்து சொல்றாங்க. சோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து 4 வந்து வகைப்படுத்துறாங்க. பிரம்மச்சரியம், கர்ஹாஸ்திய, வானாபிரஸ்த அண்ட் சந்நியாசம். சோ இந்த 4 நிலையை வந்து ஒரு மனிதன் கடந்து போகணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னு சொல்லக்கூடிய இந்த வயதுலதான் வந்து நம்ம ஞானத்தை அடைய முடியும். இந்த ஞானத்தை அடையும் போது இந்த காமம்ன்ற சொல்லக்கூடிய இந்த இச்சையை வந்து நம்ம தள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் கார்ஹஸ்தியன்னு சொல்லும் போது இந்த ஒரு வீடு பேரு அடையணும். வீடு பேரு அடையணும்னா அந்த இல்வாழ்க்கை ரொம்ப இன்பமா அமையணும். அது அவங்களுடைய அந்த உறவு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து அந்த கார்ஹஸ்தியம் சொல்லுவோம். வானப்பிரஸ்தம் சொல்லும் போது அந்த எல்லா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவங்களுடைய கடமைகள் செய்யக்கூடியது, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணுமோ, அவங்களுடைய நாட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ, இதெல்லாம் வந்து வானப்பிரஸ்தம் சொல்றோம். சந்நியாசம் சொல்லும் போது எதுவுமே முற்றும் திறந்த நிலையை தான் வந்து நம்ம சந்நியாச நிலைன்னு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து பிரம்மச்சரியம்ன்றது சொல்றோம். இந்த நித்ரா, ஆகார அண்ட் பிரம்மச்சரிய, இது 3 தான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வந்து நமக்கு தருது. So next coming to the psychiatry and other Indian traditions. So ஒரு சித்தா சைக்காட்ரி நம்ம இதை சொல்லலாம். அகஸ்தியர் கிரிகள் நூல்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநோய், மனக்கோலம் சொல்றாங்க. இதுல வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உன்மாதத்தை வந்து பைத்தியம் சொல்றாங்க. அப்புறம் இந்த ஹாலுசினேஷன்ஸ், இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து தெரியாம இருக்கிறது. நிறைய இது வந்து நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணோம்னா நிறைய இதுல சொல்லியிருக்கிறது, நம்ம முனிவர்கள் சொல்லியிருக்கிறதுலாம் வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And coming to psychiatry in general practice. So the World Psychiatric Association has called for undergraduate teaching in psychiatry to be directed towards common mental health problems. So the amount of pressure or the demand is more from the population. So இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த சைக்கியாட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த மனநலத்தை பத்தி நம்ம இளநிலை பட்டதாரிகளுக்கு வந்து நம்ம இதை வந்து பயிற்றுவிக்கணும். So we need to teach this to the undergraduate students. So if we see the present teaching pattern, psychiatry வந்து ரொம்ப மீகர் அமௌண்ட் தான் வந்து இதுல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. அண்ட் மோர்லி இட் இஸ் ரிலேட்டட் டு தி சிலபஸ் ஓரியன்டா இருக்கு. யாருமே இது வந்து பிராக்டிஸா பண்ணணும், இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து பண்ணணும்ன்ற யாருமே வந்து இது மாணவர்கள் வந்து இது நிறைய இதுல வந்து ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் தி type of exposure they are getting in the medical colleges, maybe இருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, majority of common mental health problems are being managed by the primary care. ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க, இல்ல ஒரு கிராம பகுதியில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு படப்படப்பு ஏதோ ஒரு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஜெனரல் பிசிஷியன் தான் வந்து போய் பாக்குறாங்க. அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் உள்ள அப்ரோச் வந்து there is very very less. So it is very pathetic that we need to change this situation, and we hope the things will change as we enter the new normal. And there's also some ethics in psychiatry which we need to follow. Almost I have come to the end of this presentation. So before I conclude, I should tell some ethics which has to be followed. So very important among that is patient confidentiality. நம்ம வந்து ஒரு பேஷண்ட பாக்குறோம்னா நம்ம அந்த பேஷண்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து வெளியே ஊடகங்கள்ல இல்ல வந்து நம்ம வந்து பப்ளிகேஷன் பண்ணும்போது we have to maintain utmost confidentiality. So it deals with the trust of the patient, and also we should be responsible to the community and society, and also manage with the conflict of interest and act within the boundaries of law. This is very very important. We should know what the law says and we have to act accordingly. At the same time, we need to respect the rights of the patients also, and overall provide a very compassionate and respectful care. The psychiatric patients are not kind of
they demand a very good care, respectful care. That is very, very essential. So being a psychiatric patient or being a person suffering with mental illness, அவங்க வந்து நம்ம இந்த சமூகத்துல வந்து ஒதுக்காம we have to give them the proper care. So with this I conclude. Thank you CTMR for giving me this opportunity, and I am very much attached with CTMR because they bring in lots of young minds and talents. They give them the opportunity to share their thoughts. So I'm very grateful to Dr. Tirunarayan sir and the whole of CTMR team. Thank you. And I'll be very grateful if you can ask any questions related to the topic. Thank you. Hello, Dr. Srivan. Yes. This is Dr. Padma Priya. Yes, ma'am. What would be the line of treatment for de-addiction? Yes. So when we talk about de-addiction, we have alcohol addiction, we have smoking de-addiction. So the main treatment strategy is, first we go with the detoxification treatment. We either use Sadyavamana or Virechana to do the detoxification. Then we do the relapse prevention. So for relapse prevention, we have got some medicines, and for the maintenance or for the Vyadhi Apunarbhavam, or to bring back the normalcy, we use certain medicines. So first step would be detoxification. Then we go for the relapse prevention. So we have got some specific treatment modalities for alcoholism, for smoking, and we have got newer forms of addictions. So for that also we have treatments. So if I say the medicines, it may not be the right way of dealing with this condition. Okay. So you are saying the treatment strategies. Yeah, okay. The treatment strategies are there in Ayurveda. Maybe some herbs like Brahmi are very useful in causing the anti-addictive behavior. So Brahmi has got a very good anti-addictive properties. And for Shodhana, we can go with either Vamana or Virechana. Sadhya-Vamanam panla with ST Madhu, Fanta we can do. That will have instant result like detoxification. And for relapse prevention, we can use Brahmi compound. Okay, thank you. Ajmal, any Yes. other questions? No, actually, normally we get questions in the chat box. Yes. Today the chat box is empty, meaning there is not many questions, not even one question so far. But still, the address of Dr. Sriman Narayanan is shared in the first slide. And there is a question coming up now. I'll just read out the question for you, or you can read by yourself. Sir, may I know whether thyroid deficiency affects a person psychologically? Yes. Yes. So this thyroid is a particular hormone. So when there is a deficiency, it will have problem. The person will have problem with mood. There will be mood variations will be there. It may lead to depression. So it's very important to treat the physical ailments. So if a person is coming with depressed mood, we have to go in for the thorough blood investigations, and we also need to be careful in assessing the history. Because in history, if we know that the person is having some problem related to the thyroid dysfunction, if we try to correct the thyroid dysfunction, automatically the mood disorders will be coming under control. Definitely, a chronic illness, if a person is taking medicine for thyroid and if he's not getting any result, then definitely the person will end up in some kind of a depression. About the illness, the person will be having depression. Sir, share tips to control anger. So anger or krodha guna. So we can take it as in two aspects. One is the diet part. So avoiding all spicy and kind of non-vegetarian items is one particular part. Another part is practicing mind control or distracting. So in psychology, we call the catharsis. Catharsis is a technique where we write the disturbing thought
or in a piece of paper and tearing into pieces and throwing it out. So this is something we call displacement of emotion. So the anger we are converting into we are just throwing into the trash. And we can practice mind distractions, we can practice yoga, we can practice pranayama. All this helps in reducing the anger. Specifically, there are certain medicines which we can use for controlling anger. We can use this Kamaduga Rasa. This is one proprietary Ayurvedic medicine or a classical Ayurvedic medicine which we can use for treating, for controlling anger. And also we can use some Murdini Taila Prayoga, that is application of oil which are more coolant to the head. That is also a way of treating the anger. So this anger management, we can do it as a separate session based on the client with whom we are working. If they're children, based on their age, we can work, and if they're going to be an adult, we have to develop a good rapport with the patient, and then we can do the sessions. Sir, line of treatment for OCD patients. So OCD, as I told earlier, it is considered as Mahagada. Mahagada means an incurable condition is what being told in Ayurveda. Even in allopathic conditions also, they find it very difficult to treat this OCD patients. So in Ayurveda, we treat with the Shodhana procedures. Shodhana procedures, when we talk about the Panchakarma Chikitsa, Vamana, Virechana, Vasti, Rakta Mokshana, all those treatments can be used. And specifically, we use the drugs called the Medhya Rasayanas, like Guduchi, Eshti Madhu, Vacha, Shankapushpi. All these drugs are called as Medhya drugs or Medhya Rasayanas, which are useful in treating the OCD patients. A very specific medicine has been told for OCD is your Brahmi Grida and Panchagavya Grida. These two medicines are very useful in clinical practice for treating OCD patients. As I already mentioned, for this substance use disorders, Brahmi has got a very good anti-addictive behavior. So not only relying on these drugs, you have to go in for some kind of psychotherapies also, which I mentioned, like the cognitive behavioral therapy. So when we combine both the pharmacological and non-pharmacological ways of treatment, we'll get better outcomes. So not only the medicines, even if you're going to give the medicines, whatever I am prescribed, you may not see the changes, but over a period of time, if you're going to plan your approach, then you'll get very good results. Next, please explain in further brief about the assessment of a patient, whether it is a modern aspect or in the traditional aspect. So the assessment of patient, if we see the assessment of psychological patient, particularly if we see, we have this mental status examination where we see about the mood, affect, insight, orientation, judgment, and also the thought process. So that is, we call it as the mini mental status examination. In Ayurveda, we assess through the Anumana Gamya Bhavas and also through the Sattva Pariksha, where we will be seeing about the Mana Pariksha, Buddhi, Shila, Cheshta, Achara. So we are seeing all these components of the mind, and accordingly we will we'll come to a conclusion what is the psychological state of that particular patient and how he can be managed. So how the condition is can be treatable, or it needs some kind of integration that can be done through the assessment. So doctor, what is the kind of treatment for bipolar disorder? Again, bipolar disorder is one challenging disease. So we have two types of two poles. That is, one pole we have depression and another pole we have mania. So when we talk about bipolar, it is the alternating between the depression and the mania. So it's very, very difficult to treat, but we have some medicines like we can treat with Brahmi, which is a very wonderful drug in treating this bipolar disorder. And at the same time, we have to be very careful about their fluctuating moods. So it's a kind of an emergency kind of situation. Whenever the mood swings, we should be very, very careful in treating assessing their mind, and accordingly treat the patient. So we can go in for some kind of dharas, and we can go with some supportive psychotherapies. Insight-oriented psychotherapies will be very useful, and we can engage those kind of bipolar patients in some group settings where they can share about the problem and come out with solutions, like self-help groups for bipolar disorders. Next question is, can oil bath prevent psychiatric problems? Definitely, oil bath or the Abhyanga is a very, very important part in psychiatric practice. So we would have seen during festivals like Deepavali, we'll be using this oil bath from head to toe. So in the Dinacharya, that is daily regimen, what is mentioned in Ayurveda, they say Abhyangam Achare Nityam. So you practice application of oil daily.
So daily application of oil will help in improving the complexion. At the same time, it will be very useful if we apply oil to our head. So head is the seat for all the sensory faculties or indriyas. So to nourish the indriyas, we can use the oil application. Next question is mental stress may cause heart problems. Definitely, lots of people we would have seen, like young age people are dying. So we would have seen a very famous Bollywood actor who had passed away at a very young age. So this is because of the maybe some kind of a mental stress. So definitely psychological stress has greater impact on the cardiac health also. So it is very, very important to have a positive mindset. Then childhood psychiatric conditions like autism, ADHD, and other line of approachments in Ayurveda. Yes, we do handle cases of ADHD. So ADHD again, it is a condition where we have to go in. It's a holistic management, or we work in with the parents and the child. So we have got lots of therapies which we can do, like play-based therapy. We have got some specialist treatments for autism. We have this Murdini Taila Prayoga, which I already mentioned, like the application of oil to the head, application of medicated paste to the head, Dhara, that is dripping of medicated oil over the forehead. All these treatments are very useful in treating ADHD. And one more time I want to reinstate about the drug Brahmi, which is very, very useful in treating this ADHD and autism spectrum disorders. Okay. Is it possible for mantras in clinical settings, sir? If so, whether mantras should be chanted by the patient or by us, sir? Okay. It's a very good question. How mantras can be? So mantras, it is based on the orientation, or the person has to be atheist, or he has to be astic, he has to be having faith over the healing system or faith on God. Then only we can able to prescribe the mantras. There are specific mantras which have been told for psychological disorders. We have the Mahamrityunjay mantra, we have the Vishnu Sahasranama, we have Dhanvantari Shloka. So lots of mantra has been told. If the person, psychological ill person, if he is unable to tell, we can chant the mantra on his behalf, or we can play the mantra in the place where the person is residing. So the mantras will have a positive influence on the mind. So there are some studies which are happening on the aura healing, or the mantra effect of mantra on the mind, that is also being studied. Okay. How to control anger in a post-menopausal women? Yes. So this is one more interesting condition which we see in our clinical practice. That is, when the women is attaining the menopause, there will be lots of hormonal changes. We call it as the the hormonal issues can be dealt very good with our Ayurvedic management. We have some herbs, or we have some medicines which are very specific for healing the mind, or bringing back the normalcy in this particular people. That is, we can suggest some kind of mindful meditation, and relaxation techniques will be very useful. And we have medicines like Ashoka Arishtam, Ashwagandha Arishtam, Kumari Asam, which are very useful in treating the anger in postmenopausal women. And we can also use Shankha Basma. It is also very useful in treating the post Moola mantra useful a lot. Yes. Sudarshana Ashtakam. We also have the Rudra Ashtakam. For all the mental illness, one god is very, very important. That is Lord Shiva. So we can chant on Lord Shiva for our mental well-being. Explain bloodletting in brain. So this is, I myself have not seen lots of cases, but there are some cases where we are using this Sira Vedana in the Lalata Pradesha, or in this particular region, we will do the bloodletting in chronic psychosis conditions we are using, but I have not seen that. I have not used it in my practice, clinical practice. Okay. Thank you very much, Dr. Sriman Narayanan, for a very elaborate, detailed presentation with a lot of preparation. I know you are a good teacher. You have done a very good job today. Thank you on behalf of all the participants. Thank you very much. Participants, all your questions you can still raise to him. He has given his address to you, and also in the YouTube channel, you will get answered. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you.
Thank you, Dr. Shriman. This is a very good presentation.